அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மோகன். ஜேடிஓ கோயம்புத்தூர் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எல்சிடி மற்றும் எல்இடி டிவி. எல்சிடி எல்இடி டிவியை பத்தி ஆல்ரெடி எல்லாம் மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒன்று. மேக்ஸிமம் பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்லயே ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். சிஆர்டி மானிட்டர், சிஆர்டி டிவி எல்லாம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. எலக்ட்ரிக் கன் மூலமா பாஸ்பரஸ் கோட்டிங் பட்ட ஒரு ஸ்கிரீன்ல போய் மிரர் ஆகிறனால ரிஃப்ளெக்டர் மூலமா நம்ம சிஆர்டி டிவி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத ஆல்ரெடி பார்த்துருப்போம். இன்னைக்கு எல்சிடி டிவி மற்றும் எல்இடி டிவிகள் எப்படி வேலை செய்யுது, உள்ள என்ன ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதுல பத்தி நம்ம ஒரு நோட்டம் பார்ப்போம். இதுல எல்சிடி டிவின்றது, எல்சிடி அப்படின்றது நீங்க அதிகமா வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க. இதுல நம்ம சாதாரண டிஜிட்டல் வாட்சஸ், அப்புறம் நம்ம பாக்கெட் கால்குலேட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுல இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ், தென் நம்மளுடைய கம்ப்யூட்டர் மானிட்டரா யூஸ் பண்ணக்கூடியது, ஆல் எல்லாமே எல்சிடி டிவி தான், நம்ம எல்சிடி மானிட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த எல்சிடிக்கு உள்ள என்னென்ன ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும், என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி இதுல ஓவராலா பார்ப்போம். மேக்ஸிமம் எல்சிடியில் நமக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன ஒரு டாட்ல ஒரு 1000 பிக்சல்ஸ் இருக்கும். பிக்சல்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஒரு 1000 டாட்ஸ் சேர்ந்தது ஒரு பிக்சல்ஸ் அப்படின்னுவாங்க. அந்த பிக்சல்ஸ் எப்படி நமக்கு டிஸ்பிளே காட்டுது அதை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பார்க்க போற கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா, லிக்விட் கிறிஸ்டல்ஸ்னா என்ன சரிங்களா. எல்சிடி எல்சிடி எல்சிடின்னு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிக்விட் கிறிஸ்டல்ஸ்னா என்ன, அடுத்து எல்சிடி, அப்புறம் எல்இடி அப்படின்னா என்ன சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். எல்சிடி என்ன கான்ஃபிகரேஷன்ல இருக்கு, எல்இடின்றது எதை சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். தேர்ட் ஒன்னா நம்ம பார்த்து அப்படின்னா, அந்த எல்சிடியோ அல்லது எல்இடியோ மானிட்டர்ஸ் எப்படி ஆப்ரேட் நடந்துகிட்டு, உள்ள என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பிரின்சிபலா ஓவராலா நம்ம பார்ப்போம். உள்ள என்ன இருக்குது, என்னென்ன பண்ண, இது எப்படி நமக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்ற உள்ள நடக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன்ஸ் நம்ம ஓவராலா பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் பிரின்சிபல்ஸ் அது பார்த்தாச்சு. அடுத்து ஃபோர்த் போலரைசேஷன் ஆஃப் லைட்டிங். லைட் எப்படி போலரைசேஷன் பண்றாங்க, எப்படி போலரைசேஷன் ஆகுது, அவுட்புட்ல நமக்கு எப்படி கிடைக்குது, இமேஜ் எப்படி கிடைக்குது, ஒரு லைட் எப்படி போலரைசேஷன் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்ற மெத்தட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு எல்சிடியோட கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு எல்சிடி மானிட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது, எவ்வளவு செக்மெண்ட் இருக்கு, எந்தெந்த என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஸோ அந்த பகுதிகளை கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எல்சிடி எல்இடி டிஸ்பிளேஸ். ஸோ இந்த டிஸ்பிளேல எல்இடி டிஸ்பிளே எல்சிடி டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம். அது குணாதிசயங்கள்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதனுடைய பண்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம அதுக்கு அடுத்தபடியா பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன்று லாஸ்டா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் எல்சிடி அண்ட் எல்இடி டிவிஸ். சரிங்களா. எல்இடிலையும் எல்சிடிலையும் என்ன வித்தியாசம், எல்இடிக்கும் எல்சிடிக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, எல்சிடியில் என்னென்ன பண்புகள் இருக்கு, எல்இடியில் என்னென்ன பண்புகள் இருக்கு, இதெல்லாம் ஒரு ஓவராலா நம்ம லாஸ்டா இதுல பார்க்கலாம். சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த லிக்விட் கிறிஸ்டல்ஸ். நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ லிக்விட் கிறிஸ்டல்ஸ்னா என்ன அப்படின்றது சரிங்களா. ஒரு சாலிடான ஸ்டேட், அதாவது ஒரு சாலிடான ஒரு பொருளும் ஒரு லிக்விடான பொருளும் இல்லாம ஒரு இடைப்பட்ட ஒரு தன்மையுடையன்னு இருக்கும் சரிங்களா. இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சாலிட், உள்ள இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் இருக்கு இல்லைங்களா, மூலக்கூறுகள்னு சொல்லக்கூடிய இந்த மாலிகுல்ஸ் இந்த மாதிரி சீரான வரிசையில இருக்கும். இதை ஒண்ணுல இருந்து ஒண்ணு பிரிக்க முடியாது சரிங்களா. ரொம்ப ஹெவியா டோப் ஆயிருக்கும். இதை ஒரு லிக்விட் டைப் அப்படின்வாங்க. ஸோ சாலிட் ஸ்டேட்டுக்கும் லிக்விட் ஸ்டேட்டுக்கும் இடைப்பட்டதா இருக்கும் சரிங்களா.
இதே தான். இப்போ சாலிட் அப்படின்னா இது வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒன்று. சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் இது. இது வந்து இது வந்து லிக்விட் கிறிஸ்டல்ஸ்ன்றது இந்த தான். இந்த மாதிரி மாலிகூல்ஸ்குள்ள இந்த மாதிரி ஒரு ரேண்டமா வந்து ஒரு விசிபிள் ஆகிக்கிட்டு இருக்கும். ஒரு ரேண்டமானது டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்கக்கூடியது அப்படி. அடுத்து வந்து இது வந்து லிக்விட் ஸ்டேட்மெண்ட். லிக்விட்ல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், இன்விசிபிள்ஸா இருக்கும். கேசஸ்ல வந்து மாலிகூல்ஸ் வந்து இந்த ஒரு ரொம்ப கேப் விட்டு இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு மாலிகூல்ஸ் வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ்ல இருக்கும், எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லிக்விட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து லிக்விட் மாலிகூல்ஸ். இது வந்து லிக்விட் மாலிகூல்ஸ். இது வந்து வேப்பர் மாலிகூல்ஸ். அதில் இருக்க மூலக்கூறுகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று வந்து வெர்டிக்கல்லையும் ஒன்று வந்து ஹரிசாண்டல்லையும் ஸோ பார்த்து இருக்கும். அதை கொஞ்சம் ஹீட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக மெல்டிங் பாயிண்ட்ஸ் சொல்லக்கூடியது இதுதான் கிறிஸ்டல்ஸ். அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வந்து நிமாண்டிக் லிக்விட் கிறிஸ்டல்ஸ் சொல்லுவாங்க. இந்த நிமாண்டிக் கிறிஸ்டல்ஸ்ல லிக்விட்ஸ்ல வந்து மாலிகூல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சீரான 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீர் இல்லாம ஒரு ரேண்டம் டைரக்ஷன்ஸ்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்த 3 ஸ்டேட் மாதிரி லிக்விட் ஸ்டேட்ல மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும், ஒரு சாலிட் ஸ்டேட்ல வந்து ஒரு மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும், அதே இது இப்போ லிக்விட் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லி கலந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரி டயத்துல எப்படி மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படின்றத பத்தி இப்போ பார்த்தோம். இதுதான் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு எல்சிடி டிவில வந்து கிறிஸ்டல்ஸ்க்குள்ள வந்துட்டு மாலிகூல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ரேண்டம் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு ஒரு எல்சிடி டிஸ்பிளேல வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரேல வந்துட்டு அதாவது கேன் பி பிரசன்டட் த இன்ஃபர்மேஷன். ஒரு இமேஜை வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு டாட்ல கிட்டத்தட்ட ஒரு சின்ன செக்மெண்ட் போட்டுருக்காங்களா, டின்னி செக்மெண்ட்ஸ். ஸோ ஒரு சின்ன டாட்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 செக்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாமே சேர்த்து தான் வந்து ஒரு பிக்சல்ஸ் அப்படின்வாங்க. ஒரு டாட்ல வந்து 1000 டாட்ஸ் இருந்தது ஒரு பிக்சல்ஸ். ஸோ சின்ன சின்ன டாட்டா இருக்கும். இதே மாதிரி மெனிப்புலேட் பண்ணுவாங்க. அதாவது அளவுக்கு அதிகமான டாட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிக்சரை வந்து நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுது. ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன கொடுக்க போறோமோ, டிவியில் என்ன பார்க்குறோம் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை வந்து விசிபிலிட்டியாக நமக்கு வந்து டிஸ்பிளே காட்டக்கூடியது சின்ன சின்ன பிக்சல்ஸ் வந்து 1000 கணக்கில் சேர்ந்தது தான். ஓகேங்களா? அடுத்து வந்து யூசிங் போலரைசேஷன் ஆஃப் லைட்ஸ் டு பி த டிஸ்பிளே ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது, ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம டிஸ்பிளே பண்றதுக்கு போலரைசேஷன் லைட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, போலரைசேஷன் லைட்ஸ் வந்து போலரைசேஷன் பண்ற அந்த பகுதி தான் வந்து பயன்படுகிறது. போலரைசேஷன் அப்படின்றது அடுத்து கீழே ப்ராசஸிங் பார்ப்போம் ஆப்ரேஷன்ல. ஸோ போலரைசேஷன் லைட் போலரைசேஷன் தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு பயன்படுத்திய முக்கியமான ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது வந்து யூஸ் ஒன்லி ஆம்பியன்ட் லைட் டு இலிமினேட் த டிஸ்பிளே. ஒரு லைட்டை வந்து டிஸ்பிளேல வந்து ஒளிர வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆம்பியன்ட் லைட் தான் பயன்படுத்துறாங்க. ஆம்பியன்ட் லைட் அப்படின்றது இந்த எலக்ட்ரிக் கன் மாதிரி சிஆர்டி டிவில இல்லாத மாதிரி ஒரு சாதாரண தான் எல்இடியோ அல்லது சிசிஎஃப்னு சொல்லக்கூடிய ஃப்ளோ லைட், சாதாரண லைட் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம எல்சிடி வந்து எங்கெங்க அதிகமா பார்ப்போம் அப்படின்னா ரெஸ்ட் வாட்ச் அப்படின்றது நம்ம முழங்கையில கட்டக்கூடிய வாட்ச், கால்குலேட்டர், அப்புறம் அட்வான்ஸ் விஜிஏ கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் அட்வான்ஸான விஜிஏ இருக்கு இல்லைங்களா, அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் எல்லாமே வந்துட்டு எல்சிடி டிஸ்பிளேஸ் தான் அதிகமா பார்த்துருப்போம். நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ற எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 80% எல்சிடி டிஸ்பிளேஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த எல்சிடி அப்படின்றதுல வந்து மொத்தம் 5 டைப் இருக்கு. இதுல பேசிவ் டிஸ்டர் நியூமேட்டிக் டிஸ்பிளே பார்த்தீங்களா, டிஎன் பேசிவ் டிஸ்டர் நியூமேட்டிக் டிஸ்பிளே, அது வந்து டிஎன் எல்சிடி. அடுத்து எஸ்டிஎன் எல்சிடின்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் ட்விஸ்டர் நியூமேட்டிக் டிஸ்பிளே தான் இதுக்கு முன்னாடி, அதாவது இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி வந்து அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. இந்த பேசிவ் ட்விஸ்டர் நியூமேட்டிக் டிஸ்பிளேன்றது இந்த எல்சிடி கண்டுபிடிச்ச புதுசுல வந்த டெக்னாலஜி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேமஸா வந்தது இந்த சூப்பர் ட்விஸ்டர் நியூமேட்டிக் எல்சிடி டிஸ்பிளேன்றது. அப்புறம் லாஸ்டா வந்துட்டு தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் எல்சிடி அப்படின்றது. தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் எல்சிடி
அப்படின்றது வந்து இப்போ அதிகமா யூஸ் பண்ணிக்கக்கூடிய எல்லா மானிட்டர்ஸுமே வந்துட்டு தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் எல்சிடி தான். இந்த டிஎஃப்டி எல்சிடி ஸ்கிரீன் தான் இப்போதைக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து ரிஃப்ளெக்டிவ் கேம்ஸ் இல்ல கால்குலேட்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ரிஃப்ளெக்டர் எல்சிடி தான் சொல்லுவாங்க. சன்லைட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரனால அந்த டெக்னாலஜி வந்து ரிஃப்ளெக்டர் எல்சிடி அப்படின்வாங்க. தென் ரியர் ப்ரொஜெக்ஷன் எல்சிடி, இது வந்து டிஎல்பி மாதிரியான ப்ரொஜெக்ஷன் பண்ணக்கூடிய சில டிவைஸ்கள்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய இந்த தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் தான் அதிகமாக பார்ப்போம். டிஎஃப்டி எல்சிடின்னு சொல்லக்கூடிய இந்த எல்சிடி நம்ம அதிகமாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ எல்சிடி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ஒருத்தனையும் ரெண்டு பக்கமும் போலரைசேஷன் பிளேட் வச்சிருப்பாங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா, இது வந்து போலரைசேஷன் பிளேட் அப்படின்வாங்க. அப்பர் போலரைசேஷன் அல்லது வெர்டிக்கல் போலரைசேஷன், இதை வந்து லோவர் போலரைசேஷன் அல்லது ஹரிசாண்டல் போலரைசேஷன் பிளேட்ஸ் அப்படின்வாங்க. இது ரெண்டுக்கும் இடையில தான் எல்சிடின்னு சொல்லக்கூடிய அந்த மாலிகூல்ஸ் கிறிஸ்டல் லிக்விட்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ஃபுல்லா வந்துட்டு நம்ம அந்த கிறிஸ்டல் லிக்விட்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருக்க மாலிகூல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் சேஃப்ல இருக்கும். அதாவது வெர்டிக்கல்ல இருக்கிறது இந்த மாதிரி ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்கும். இந்த பாத்தீங்களா, ஸோ ரேண்டம் டைரக்ஷன்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வெர்டிக்கல் பகுதியில் இந்த பள்ளத்தை நோக்கி இருக்கும். பள்ளத்தை நோக்கி எல்லாமே ஷிஃப்ட் ஆகி உட்காந்துருக்கும். ஹரிசாண்டல் லொகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்களா, இங்கிருந்து இந்த மாதிரி அந்த பிளேட் இருக்கனால இந்த மாதிரி சீட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா மாலிகூல்ஸ் மூவ்மெண்ட்ஸ். மாலிகூல்ஸ் வந்து எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்றதா ஒரு ஆஃப்லைன்ல, ஆஃப்லைன் மீன்ஸ் நோ வோல்டேஜ் இஸ் அப்ளைடு, வோல்டேஜ் எதுவுமே கொடுக்காதப்ப, வோல்டேஜ் எதுவுமே நம்ம வந்து அந்த பிளேட்ஸ்க்கு கொடுக்காதப்ப இடையில இருக்க அந்த மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பர் பிளேட் இந்த பாத்தீங்களா, இது வந்து அப்பர் பிளேட் ஏ டைரக்ஷன், இது வந்து ஏன்னு போட்டுருக்காங்களா, ஸோ ஏ டைரக்ஷன்ல இருக்கிறது அப்பர் பிளேட், டைரக்ஷன் பின்றது வந்து லோவர் பிளேட். சரிங்களா, ரெண்டு டைரக்ஷன்ல இருக்கும். forcing liquid crystals into twister structural arrangements. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ல, அதாவது இது ரெண்டுமே இடைப்பட்ட மாதிரி இருக்கும். இதுல வெர்டிக்கல்ல இருக்கக்கூடிய பிளேட்ஸ்க்கு ஏத்தாப்புல இந்த மாலிகூல்ஸ் இருக்கும், ஹரிசாண்டல் பிளேட்ஸ்க்கு ஏத்தாப்புல அந்த மாலிகூல்ஸ் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகி நிற்கும். கிட்டத்தட்ட இதுக்கும் இந்த அப்பர் பிளேட்டுக்கும் லோவர் பிளேட்டுக்கும் இடையில மாலிகூல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்துட்டு ஒரு 90 டிகிரி வந்து கிராசஸ்ல இருக்கும், 90 டிகிரிஸ் கிராசஸ்ல இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஆஃப்லைன்ஸ், எந்த ஒரு வோல்டேஜுமே கொடுக்காதப்ப இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மூவ்மெண்ட், எந்த ஒரு வோல்டேஜுமே கொடுக்காதப்ப மாலிகூல்ஸ் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்டான அந்த 90 டிகிரி வந்து ட்விஸ்ட் ஆகி நிற்கும் இல்லைங்களா. அது வழியா நம்ம வந்து ஒரு லைட் வந்து எமிட் ஆகுறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு லைட் வந்து வருது அப்படின்னா அந்த லைட் வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் வழியா எப்படி டிராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஈச் ஸ்பேசஸ் அந்த எப்படி இருக்குதோ அது வழியா, இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் பிளேட்டை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வெர்டிக்கல்ல இறங்குதுங்களா, வெர்டிக்கல்ல இறங்குறது அப்படியே கொஞ்சம் மாலிகூல்ஸ்க்கு ஏத்தாப்புல ட்விஸ்ட் ஆகி இறங்கும். ஸோ இங்க இருந்து இந்த பிளேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாலிகூல்ஸ்க்கெல்லாம் ட்விஸ்ட் ஆகுற மாதிரி இருக்குங்களா, இது எல்லாமே வரிசையா ஒன்னோட ஒன்று நெருக்கமா இருக்கிறது கொஞ்சம் விரிவாக காட்டுறாங்க. சரிங்களா, மாலிகூல்ஸ் எல்லாமே அப்படியே அடுத்த பிளேட்ஸ்க்கு இறங்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா லைட்ஸ் இன்டு த ஆல்வேஸ் ஆல்சோ ட்விஸ்ட், அந்த லைட்ஸ் வந்து ட்விஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த லிக்விட் கிறிஸ்டலுக்கு ஏத்தாப்புல ட்விஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எவ்வளவு தூரத்துக்கு ஆகும் அப்படின்னா பெண்ட்ஸ் அப் டு 90 டிகிரிஸ். ஸோ 90 டிகிரி வரையும் இந்த லைட்ஸ் வந்து அப்படியே பெண்ட் ஆகி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்க வெர்டிகல்ல இறங்குனது இந்த பக்கம் வரும்போது ஹரிசாண்டலா வந்து லைட் வந்து விசிபிலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, லைட் வந்து பாசஸ் ஆயிரும். கடைசியில வரக்கூடிய இந்த அனலைசர் வந்து லோவர் போலரைசர் சொல்லுவாங்க. இந்த லோவர் ஸோ நம்ம வந்து ரெண்டு போலரைசர் பிளேட்டுக்கும் சப்ளை கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பேக் லைட் வந்து எப்படி லைட் எமிட் பண்ணுதோ அதே பிரைட்னஸ் வந்து டிஸ்பிளேலையும் வரும். ஸோ எந்த ஒரு இமேஜும் நமக்கு விசிபிலிட்டி ஆகாது. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஆஃப்லைன்ல பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு 90 டிகிரி பெண்ட் ஆகி உள்ள வந்த மாதிரி
அது வந்து ஆஃப்லைன்ல வோல்டேஜஸ் வந்து எதுவுமே அப்ளை பண்ணாதப்ப இப்போ என்ன செய்யணும்னா வோல்டேஜ் இஸ் அப்ளைடு, வோல்டேஜ் கொடுக்கும்போது அந்த மாலிகுல்ஸ் வந்து என்ன பண்ணும், எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்றத தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ லிக்விட் கிறிஸ்டல் மாலிகுல்ஸ் ஸ்ட்ரைட் ஆகுது பார்த்தீங்களா, அவுட் ஆஃப் தேர் ஹெலிக்ஸ் பேட்டர்ன் மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். எல்லா மாலிகுல்ஸுமே வந்துட்டு வெர்டிக்கல் பிளேட்டுக்கும் ஹரிசாண்டல் பிளேட்டுக்கும் இடையில வந்து ரேண்டம் டைரக்ஷன்ல இருந்த எல்லா மாலிகுல்ஸ்க்குமே வந்துட்டு ஸ்ட்ரைட் ஆயிரும், ஹெலிக்ஸ் பேட்டர்ன் மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்து நிற்கும். இந்த இதை தான் வந்து வோல்டேஜஸ் அப்ளை பண்ணும்போது, சரிங்களா, வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு மாலிகுல்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைட் ஆயிரும். அப்புறம் வந்து அது வந்து ரீஅரேஞ்ச் தம் செல்ஃப் வெர்டிகலி, மாலிகுல்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆயிரும். இது வந்து வெர்டிக்கல் வந்து சப்ளை கொடுத்த உடனே இந்த மாதிரி இருக்கும், சப்ளை கொடுக்கல அப்படின்னா வெர்டிக்கல்லா இருக்கிறது 90 டிகிரி பெண்ட் ஆகி நிற்கும், சரிங்களா. இந்த இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கனால வோல்டேஜ் கொடுத்த உடனே எதுவுமே, இதுதான் வந்து லைட் சோர்ஸ் இது, சரிங்களா. லைட் வந்து இங்க இருந்து இந்த பக்கம் இருந்து வரும்போது வெர்டிக்கல்ல எப்படி விழுகுதோ அதே மாதிரி தான் இந்த மாலிகுல்ஸ்கள் வழியா நேரா சேம் வந்துட்டு எந்த மாலிகுல்ஸ் ஆன்ல இருக்கோ அந்த மாலிகுல்ஸ் மட்டும் லைட்ஸ் வந்து அலோவ் பண்ணும். மாலிகுல்ஸ் வந்துட்டு எந்த மாலிகுல்ஸ் ஆக்டிவேட்ல இல்லையோ, சப்ளை கொடுக்கலையோ, லைட் இங்க கொடுக்கும்போது மாலிகுல் ஸ்ட்ரெயிட் ஆகுறதுனால அப்படி ஸ்ட்ரெயிட்டா அந்த லைட் ஸ்கேல் பண்றது, ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இதுக்கு இன்னொன்று கூட பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்ததான் இது. இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது போலரைசர், இது போலரைசர். ரெண்டு போலரைசர் பிளேட்ஸ்களுக்கு இடையில தான் இந்த நிமாண்டிக் லிக்விட் கிறிஸ்டல்ஸ்ன்ற, ஸோ இந்த இதை வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கண்டக்டர் பார்த்தீங்களா, இந்த கண்டக்டருக்கும் இந்த டிரான்ஸ்பரண்ட் கண்டக்டருக்கும் இடையில இந்த போலரைசர் இருக்கும். இந்த போலரைசர் வழியா சப்ளை கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆயிரும். இது வந்து சப்ளை கொடுத்த உடனே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆயிரும். ஸோ சிக்னல்ஸ் வந்துட்டு வீடியோ சிக்னல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகி இந்த பக்கம் பெண்ட் ஆகி வந்துடும், அவுட்புட்ல வந்துடும், இந்த பக்கம் வராது, ஓகேங்களா. இதை பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு லிக்விட் கிறிஸ்டல் வழியா இது வோல்டேஜ் கொடுக்காதது, சரிங்களா. இது வழியும் வோல்டேஜ் கொடுக்கல. ஸோ ரெண்டு போலரைசேஷன் பிளேட்ஸ்க்கு இடையில வந்துட்டு வோல்டேஜஸ் கொடுக்கல. வோல்டேஜ் கொடுக்காத போது என்ன செய்யணும், அந்த மாலிகுல்ஸ் வந்துட்டு ஸோ இந்த இருக்க வெர்டிக்கல் பிளேட்ஸ்ல இருந்து அப்படியே பெண்ட் ஆகி 90 டிகிரி பெண்ட் ஆகி ஹரிசாண்டல் பிளேட் வழியா இந்த மாதிரி நிற்கும் மாலிகுல்ஸ் எல்லாம். கரெக்டாக இதில் இந்த லைன்ல வந்து சீட் ஆகி கரெக்டாக ஒவ்வொரு பள்ளத்துலையும் ஒவ்வொரு மாலிகுல்ஸ் வந்து சீட் ஆகி வருது இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் பிளேட்டுக்கு வரும்போது எல்லா மாலிகுல்ஸ்க்கும் இந்த மாதிரி சீட் ஆகிருச்சு. ஸோ இந்த மாதிரி சீட் ஆகி நிற்கிறனால என்ன செய்யும் அப்படின்னா வரக்கூடிய எர்லி டைரக்ஷன் மல்டி டைரக்ஷன்ல இருந்து வரக்கூடியதை வந்துட்டு இது வந்து வெர்டிக்கல் லைட்டை எமிட் பண்ணிட்டு அப்படியே 90 டிகிரிஸ் பெண்ட் ஆகி இல்ல ஹரிசாண்டல் லைட்ஸ் வழியா லேயர் கடந்து லைட்ஸ் வந்து வெளியில வந்துடும். இது வோல்டேஜ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா இதுல வரக்கூடிய மல்டி டைரக்ஷன்ல இருந்து வரக்கூடிய லைட்ஸ் வந்து வெர்டிக்கலாவே எடுத்து மாலிகுல்ஸ் எந்தெந்த மாலிகுல்ஸ் ஆன்ல இருக்கோ அந்த மாலிகுல்ஸ் மட்டும் லைட்ஸ் வந்து அலோவ் பண்ணும், சரிங்களா. இங்க வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஒன்லி ஹரிசாண்டல்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஸோ வெர்டிகல்லா வந்துச்சுன்னா அதை வந்து பிளாக் பண்ணிக்கிறோம், சரிங்களா. இப்போ இது வந்து போலரைசர். ஸோ சேம் இதுவும் ஒரு போலரைசர். நம்ம வந்து எல்சிடி லிக்விட் கிறிஸ்டல்ஸ் வந்து இங்கே தான் வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்போம், ஓகேங்களா. வெளியே வரக்கூடாது, இந்த கிறிஸ்டல்ஸை தாண்டி தான் இந்த பக்கம் போகும். போலரைசிங் டைரக்ஷன் போட்டுருக்கீங்களா, இது வெர்டிக்கல், ஸோ இது ஹரிசாண்டல்ஸ். ஸோ இதுலேயே வரக்கூடிய மாலிகுல்ஸ் இந்த மாதிரி டைரக்ஷன்ல வழியா மாறி தான் போகும். ஸோ உள்ள மாலிகுல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் பிளேட்ஸ்க்குள்ள வந்து நெகட்டிவும், நெகட்டிவ் பிளேட்ஸ்ல வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல மாறி மாறி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சப்ளை கொடுக்கும்போது என்ன செய்யுதுன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டலா அல்லது வெர்டிக்கலா வந்துட்டு மாறி நிற்குது.
ஓகேங்களா. இது வந்து வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா வந்து நிற்கும். அடுத்து லைட் மூமெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைட் மூமெண்ட் வந்துட்டு ஒரு வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணும்போது லைட் வந்து ட்விஸ்ட் ஆகி போகும். ஓகேங்களா. லைட் டைரக்ஷன், இது போலரைசேஷன் பிளேட்டு, இதுவும் போலரைசேஷன். லைட் வந்து இந்த மாதிரி போகுது அப்படின்னா எல்லா மாலிக்யூல்ஸும் ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு அப்படின்னா லைட் வந்து ஃபுல்லா வந்து சரிங்களா. எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஆயிருனால அதனால என்ன செய்யணும், இந்த லோவர் போலரைசேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லோவர் போலரைசேஷன் சொல்லக்கூடிய இந்த பிளேட்டை தாண்டி இந்த லைட்ஸ் வந்து போகாது. எதுக்காக அப்படின்னா இது வந்து வெர்டிக்கல் லைன்ல வந்து லைட் படுறதுனால, வெர்டிக்கலா வந்து மாலிகூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆயிருனால வெர்டிக்கல் லைட் வந்து இதை தாண்டி போகாது. இது ஹரிசாண்டல் லைனை மட்டும் தான் தாண்டி போகும். ஸோ இதுல வந்து லைட்டிங்கோட விசிபிலிட்டி இருக்காது. இந்த இடம் வந்து டார்க்கா இருக்கும். இது வந்து லைட் தெரியும். ஸோ இதே மாதிரி பல லட்சக்கணக்கான டாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடம் எரியாம இருக்கும். இந்த இடத்துல இருந்து வர்றது வந்து லைட் வந்து விசிபிளா இருக்கும். இது வந்து விசிபிளா இருக்கும், இது வந்து விசிபிளா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் எல்லாம் சேர்ந்து தான் லைட் தெரியாது. நமக்கு வந்து லாஸ்டா ஸ்கிரீன்ல வந்து விசிபிலிட்டி தெரியாது. ஓகேங்களா. அடுத்து வந்து ஆஃப்லைன்ஸ் அப்படின்றது இதை சொல்றாங்க. ஸோ இந்த ஆஃப்லைன்ஸ்ல வந்துட்டு ஸோ லைட் வந்து மல்டி டைரக்ஷன்ல இருந்து வருதுங்களா இந்த பக்கம். ஸோ மல்டி டைரக்ஷன்ல இருந்து வரக்கூடிய லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு பொலிரேஷனை தாண்டி வரும்போது ஸோ இது வந்து 90 டிகிரிஸ் டர்ன் ஆகி கரெக்டாக விசிபிலிட்டி வந்துடும். இதுல இருந்து வர்றது என்ன செய்யுதுன்னா ஹரிசாண்டல் பிளேட்டை தாண்டி வர்றது இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து லைட்ஸ் வந்து டார்க்காக தான் இருக்கும். சேம் இதுவும் அதே தான். ஒரு சின்ன வீடியோ மட்டும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா போலரைசேஷன் ஆஃப் லைட் வந்து போலரைசேஷன் ஆகுதா அப்படின்றத தான் காட்டுறாங்க. சரிங்களா. இது வந்து நார்மல் லைட்டு, இது வந்து எனி டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய லைட்ஸ். ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபில்டர், போலரைசேஷன் ஃபில்டர். இந்த ஃபில்டரு, இந்த போலரைசேஷன் ஃபில்டர் தான் வந்துட்டு இப்போ இன்செர்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இது ஒரு உதாரணமா தான் சொல்றாங்க. இந்த போலரைசேஷன் ஃபில்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா எனி டைரக்ஷன்ல இருந்து வரக்கூடியது வந்துட்டு எந்த மாதிரி டைரக்ஷன்லாம் இருக்கும் அப்படின்றத காட்டுறாங்க. சரிங்களா. பார்க்கலைன்னா திரும்ப அகைன் பார்த்துக்குங்க. சரிங்களா. ஒரு பபுளா வருது பாத்தீங்களா, ஒரு பபுளா
வரும் இந்த விட்டு விட்டு வருதுங்க. இந்த மாதிரி இல்லாம ஒரு ஃபில்டர் வச்சு பண்றாரு. அப்போ வந்து அந்த மாதிரி பப்புளோ எந்த இதுவுமே வர்றது இல்லை. ஸோ அது வந்து வெர்டிக்கல் லைனை மட்டும்தான் அலோவ் பண்ணும். எப்படி ஆட்டினாலும் என்னதான் ஷேக் பண்ணாலும் அந்த ஃபில்டரை தாண்டி வரும்போது சீரா இருக்கு பாருங்க. உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லா சைடும் அவர் ஷேக் பண்றாரு. அப்படி இருந்தும் அந்த போலரைசரை தாண்டி வரும்போது சேமா தான் வருது, சீரா வரும். நெக்ஸ்ட் வந்து அந்த போலரைசேஷன் வந்து எப்படி வந்து விசிபிள் வருது அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. இது வந்து வெர்டிக்கல் லைட்ஸை மட்டும் அலோவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்டர். ரைட் சைடு வச்சிருக்காரு பாத்தீங்களா, அது வந்து ஹரிசாண்டல் ஃபில்டரு. ஸோ ரெண்டையும் சேமா வச்சு பார்க்குறாரு, விசிபிலிட்டி இல்லை. ஓகே, இப்போ வந்து ஹரிசாண்டல் ஃபில்டரும் வெர்டிகல் ஃபில்டர் ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்காரு. இப்போ விசிபிலிட்டி இருக்கு. ஸோ லைட் வந்து அலோவ் பண்ணுது. ஓகேங்களா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து ஓகே, திரும்ப இதே சீனை பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ லைட்டை வந்து ஹரிசாண்டல் பிளேட்டையும் வெர்டிகல் பிளேட்டையும் கிராஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ லைட்டை வந்து அலோவ் பண்ண மாட்டுது. சேம் டைம் ஹரிசாண்டலும் வெர்டிகலையும் ஒரே டைரக்ஷன்ல வச்சாருன்னா ஸோ அப்படின்னா அவனுடைய வெளிச்சங்கள் வந்து போலரைசர்ல பட்டு வெர்டிகலை மட்டும் அலோவ் பண்ணும். சென்டர்ல இருக்கிற பொறுத்து அந்த கிறிஸ்டல்ல பொறுத்து ஸோ வெர்டிகல் மட்டும் தான் அலோவ் பண்ணும், இருக்காது. இதே மாதிரி தான் எல்சிடி டிவில பேக் லைட்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் இங்க இருக்கும். கீழ்பகுதியில இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் இந்த ஃபில்டர்லாம் தாண்டி போகுது. இது வந்து ஒரு போலரைசர், சரிங்களா? இது ஒரு போலரைசர். ப்ளூ கலர்ல இருக்கிறது ஒரு போலரைசர், இந்த வயலட் கலர்ல இருக்கிறது ஒரு போலரைசர். ஓகேங்களா? இதுல இருந்து வரக்கூடிய கலர் ஃபில்டர் தாண்டி இமேஜா விசிபிள் ஆகுது. ஸோ சேம் ரெண்டு போலரைசர் இடத்துல வந்துட்டு ரேண்டமா நிக்குது, சரிங்களா? இது ஹரிசாண்டல் பிளேட்டு, அது வெர்டிகல் பிளேட்டு. ஸோ ரெண்டுக்கு இடையில எந்த மாதிரி இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. ஸோ வோல்டேஜ் இப்போ அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணணும், மாலிகுல்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டன் ஆயிருச்சு. ஓகேங்களா? வோல்டேஜ் கொடுக்கல அப்படின்னா இந்த ரேண்டம் பொசிஷன்ஸ் எல்லாம் 90 டிகிரிஸ் மாலிகுல்ஸ் இருக்கும். அப்புறம் லைட் ஆகுது. ஸோ அந்த டைம்ல வந்து பாஸ் ஆகும்போது என்ன செய்யணும், மாலிகுல்ஸ் வழியா திரும்பி லைட்ஸ் வந்து ஒளிர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த டயத்துல வந்து டிவி வந்து பிரைட்டா இருக்கும். ஸோ போலரைசர் பிளேட்டுக்கு வோல்டேஜ் கொடுக்கும்போது போலரைசர் பிளேட்டுக்கு வந்து வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் ஆயிருது. ஸோ அந்த டயத்துல வந்து வெர்டிகலா வரக்கூடிய லைட் வந்து டிஸ்பிளேல விழுகிறது இல்லை. ஸோ டிம் இருக்கு, புரியுதுங்களா? இந்த டிம்மா இருக்க பகுதிகள் ஒரு வெளிச்சமா இருக்க பகுதிகள் பாத்தீங்களா? அப்ப இந்த வெளிச்சமா இருக்கிறது வந்து ஆன்ல இருக்கு. ஸோ எந்த இடம் ஆன்ல இருக்கணும் அப்படின்றதான் டிசைட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கலர் ஃபில்டர் வைக்கிறாங்க. ஸோ கலர் ஃபில்டர் வச்சா இது வந்து ஒரு பார்ட் தான், ஒரு பிக்சல்ஸ் தான் ஆர்ஜிபின்றது. ஸோ இதே மாதிரி மல்டி பிக்சல்ஸ் சேர்ந்ததுதான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த எல்சிடி டிவியோட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுலயே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து பேக் லைட்டு, ஃப்ளோரோசன்ட் பேக் லைட்னு போட்டுருக்காங்க. இது வந்து ஃப்ளோரோசன்ட் பேக் லைட்டு. ஸோ இதுல இருந்து இந்த பக்கம் இந்த ஃபில்டரை தாண்டி வருது. இது வந்து வெர்டிக்கல் போலரைசர், இது வந்து ஹரிசாண்டல் போலரைசர். ஓகேங்களா? இந்த மெட்டல் வந்து வெர்டிக்கல் போலரைசர், இந்த பக்கம் லைன்ல பாத்தீங்களா, இது ஹரிசாண்டல் லைன் போலரைசர். இது வந்து டிஎஃப்டி ஸ்கிரீன்னால டிஎஃப்டி டிரான்சிஸ்டர் வச்சிருக்காங்க. கிளாஸ் பிளேட்டு, லிக்விட் கிறிஸ்டல்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரௌன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து லிக்விட் கிறிஸ்டல்ஸ். இந்த லிக்விட் கிறிஸ்டல்ஸ் வழியா எந்த
மாலிகுல்ஸ் ஆன்ல இருக்கோ அது மட்டும் பிளாக் பண்ணிடும். மற்ற எல்லாமே வந்துட்டு கலர் ஃபில்டரை தாண்டி உங்களுக்கு ஹரிசாண்டல் பிளேட்டுக்கு வந்துடுது. புரியுதுங்களா? இந்த பக்கம் மேல இருந்து பார்த்தோம்னா இது டாப் போலரைசர், இது பாட்டம் போலரைசர். இந்த ஆரஞ்சு கலர், இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் லிக்விட் கிறிஸ்டல்ஸ். இது வந்து பேக் லைட்டு. லைட் இங்க இருந்து வருது, இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல வருது. ஓகேங்களா? கலர் ஃபில்டர் எல்லாம் தாண்டி இங்க கிறிஸ்டல் எதாவது அலோவ் பண்ணுதோ அது மட்டும்தான் இங்க வந்து இந்த டாப் போலரைசரை தாண்டி வரும். எந்தெந்த மாலிகுல்ஸ் ஆன்ல இல்லையோ அதெல்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ இது ஃப்ளோரோசன்ட் லேம்ப்பு. இந்த லேம்ப்ல இருந்து லைட் பீஸ் இந்த மாதிரி தான் விழுவும். அந்த லைட்டை வந்து எப்படி போலரைசேஷன் பண்ணுது அப்படின்றது வீடியோலையும் பார்த்தோம். பிளஸ் வந்து ஃபார் எடுத்து அதையும் பார்த்துட்டோம். ஸோ வந்து ஒரு எல்சிடி வழியா வந்து ஒரு லைட் வந்து எனி மல்டி டைரக்ஷன்ல இருந்து வரக்கூடியது ஒரு வெர்டிக்கல்ல பட்டுச்சு அப்படின்னா எந்த மாதிரி வருதுன்னு பாருங்க. இது ஒரு போலரைசர், சேம் செகண்ட் போலரைசர் தாண்டி வரும்போது இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இது வந்து அலோவ் பண்ணும்போது அதே இது வெர்டிக்கல் போலரைசர் அலோவ் பண்ணாதப்ப ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி வருதுங்களா? இது வந்து ஹரிசாண்டல் போலரைசர், இது வந்து விசிபிலிட்டி இல்லை. ஓகேங்களா? இதே தான் இங்கேயும் படம் ஏன்றது வந்து இது வந்து ஆன்லைன்னா வோல்டேஜ் அப்ளை பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது என்ன செய்யணும்னா அன்போலரைஸ்டு சிக்னல்ஸ், இந்த லைட்டிங் வந்துட்டு முதல் இந்த வெர்டிக்கல் போலரைசர்ல படுது பார்த்தீங்களா, பட் இந்த பக்கம் வரும்போது வெர்டிக்கல் லைன்ஸ் மட்டும் அலோவ் பண்ணி விடுது. இது வந்து ஹரிசாண்டலா இருக்கும். ஏன்னா மாலிகுல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆயிடலாம். வோல்டேஜ் கொடுக்கும்போது ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க வரக்கூடிய சிக்னல்ஸ் வந்து வெர்டிக்கல் லைனா மட்டும்தான் வரும். இங்க ஹரிசாண்டல் இருக்காங்க, ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து ஹரிசாண்டல்ல மட்டும்தான் அலோவ் பண்ணும், வெர்டிக்கல் லைட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. அதனால இது வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ இங்க வந்து நோ லைட்ஸ் எதுவுமே விசிபிலிட்டி இருக்காது. அதே இது இங்க ஆஃப்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா, ஆஃப்லைன்னா அந்த இதுக்கு வந்து வோல்டேஜ் போயிருக்காது. சரிங்களா? அந்த பிக்சல்ல இருக்கக்கூடியதுக்கு வோல்டேஜ் போயிருக்காது. ஸோ அன்போலரைஸ்டு சிக்னல்ல இருந்து லைட்ஸ் வந்து போலரைஸ்ல விழுகுது. இது வந்து வெர்டிக்கல் மட்டும் அலோவ் பண்ணுது இல்லைங்களா? 90 டிகிரி ஸ்டான் ஆகி இது வந்து இங்க வந்து ஹரிசாண்டல் ஃபில்டர் வழியா டிஸ்பிளேஸ் ஆகுது. இங்க வந்து லைட்டிங் வந்து விசிபிளா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எல்சிடி. இந்த எல்சிடி வந்து எப்படி இருக்கும் அதான் முன்னாடியே பார்த்துட்டோம். எல்சிடி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்தோம். இதுல பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து அந்த எல்சி லிக்விட் கிறிஸ்டல்ஸ், இது வந்து எலக்ட்ரோடுன்னு சொல்லக்கூடியது. தென் லாஸ்ட் ஒன் வந்து போலரைசர். இது வந்து கிளாஸ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு கிளாஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம லிக்விட் கிறிஸ்டலுக்கு மேலையும் கீழையும் ஒரு அலைன்மெண்ட் லேயர் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுக்கு மேலையும் கீழையும் எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு கிளாஸ் வச்சிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் போலரைசர் இருக்கும், மேல ஒரு போலரைசர் இருக்கும். இந்த இடத்துல ஒரு போலரைசர். ஸோ அப்பர் போலரைசர், இந்த லோவர் போலரைசர். ஸோ ரெண்டுமே இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? இது வந்து பிரிண்டர் சர்க்யூட் போர்டு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பேக் லைட் வச்சிருப்பாங்க. எல்சிடியில வந்துட்டு சிசிஎஃப்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டு கேத்தோடு ஃப்ளோரசன்ட் லைட்டு வச்சிருப்பாங்க. இந்த கோல்டு கேத்தோடு ஃப்ளோரசன்ட் லைட் வந்துட்டு இங்க இருந்து அடுத்து இருக்கக்கூடிய இது போலரைசர் இருக்கும். இது ஒரு போலரைசர் ஒன்னு, லாஸ்ட்ல ஒரு போலரைசர். ஸோ வெர்டிக்கல் போலரைசர் ஒரு போலரைசர்ல வெர்டிக்கல் லைன்ஸ் மட்டும் அலோவ் பண்ணும். அடுத்து இருக்கக்கூடியது வந்து இது வந்து லிக்விட் கிறிஸ்டல்ஸ். ஓகேங்களா? இதுதான் எல்சின்னு சொல்லக்கூடிய லிக்விட் கிறிஸ்டல்ஸ். ஸோ எந்த பிக்சர்ல எந்த பாயிண்ட்ல வந்து லைட் போகணும், எந்த லைட்ல வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஏத்தாப்புல வோல்டேஜ் வந்து அதுக்கு அப்ளை ஆகும். சில செல்லாம் அப்ளை ஆகாது. அப்ளை ஆகுற செல்ல வந்து இந்த இடத்துல கலர் ஃபில்டர் வழியா கலரா இங்க வந்து டிஸ்பிளே காட்டும்.
படாத இடத்துல பிளாக்கா தெரியும். நோ கலர்ஸ். அது வந்து கலர்ஸும் வராது, எதுவுமே வராது, பிளைனா இருக்கும். ஸோ கலர்ஸ் வந்துட்டு எப்படின்னா ஆர்ஜிபின்னு சொல்றீங்களா ஆரம்பத்திலேயே, இந்த ஆர்ஜிபி ரெட்டு, கிரீனு, ப்ளூ, இந்த மூல கலர்கள் சொல்லக்கூடிய இந்த 3 கலர்களை பொறுத்து தான் டிவியில வந்து ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்பிளே காட்டுது. இது இந்த 3 எலமெண்ட்ஸுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 0ல இருந்து 255 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வேரியேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு 0ல இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்துட்டு எல்லா பாயிண்ட்டுமே வந்துட்டு ஆர்ஜிபின்ற எல்லாமே வந்துட்டு 0ல இருந்துச்சு அப்படின்னா பிளாக் ஆயிரும். 255ல இப்போ ஆர் வந்து 255 இருந்துச்சு அப்படின்னா ரெட் கலரா இருக்கும். ஜி வந்து கிரீன் வந்துட்டு 255 இருந்துச்சுன்னா கிரீனா இருக்கும். அதே மாதிரி ப்ளூ வந்து 255 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ளூ கலரா இருக்கும். அதர்வைஸ் எல்லாமே 0வா இருந்துச்சு அப்படின்னா பிளாக் ஆயிடும். ஓகேங்களா? இந்த வேரியேஷன் இந்த ஆர்ஜிபியோட இன்டென்சிட்டியை பொறுத்து தான், இன்டென்சிட்டியோட வேரியேஷனை பொறுத்து தான் வந்துட்டு டிஸ்பிளேல வந்துட்டு எல்லா பிக்சர்ஸுமே வந்து விசிபிள் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 60 தடவை வந்து வேரியேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? வேரியேஷன் டைம் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 60 டைம்ஸ் வந்துட்டு 60 டைம்ஸ் வந்துட்டு வேரியேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் வந்துட்டு நம்ம வந்து எந்த ஒரு படம் பார்க்கும்போதும் படம் ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஆல்ரெடி இது சிஆர்டிலே பார்த்தோம். இருந்தாலும் எகைன் இதுக்கும் அதே டெக்னாலஜி தான். ஸோ நம்ம ஃப்ரேம், அந்த ஃப்ரேம் வந்துட்டு ஒரு செகண்டுக்கு வந்து 60 டைம்ஸ் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு 60 டைம்ஸ் மாறினாலும் நமக்கு வந்து அந்த பிக்சர் வந்து மூவிங்ல இருக்கனால நம்ம வந்து படம் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரிங்களா? நம்மளுடைய ஐ கண்டினியூட்டியை பொறுத்து தான் இந்த பிக்சர்ஸ் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? அந்த டிஸ்பிளேல வந்துட்டு எல்லாமே வரும். ஒன் செகண்ட் ஜஸ்ட். ஓகே, இது வந்து ஒரு டிஎஃப்டி ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு எல்இடி உடைய அமைப்பு தான் இங்க கொடுத்துருக்காங்க. சேம் இது வந்து பேக் கவர், இது வந்து லிக்விட் கைடு பிளேட்ஸ் சொல்லக்கூடியது. ஸோ இதுல இருந்து தான் வந்துட்டு லைட்ஸ், எல்இடி லைட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து எல்இடி லைட்ஸ், இது பாட்டம் எல்இடி மாடலு. ஸோ இங்க இருந்து எல்இடி வந்து இது வழியா வரும். ஸோ இது ஒரு போலரைசர், இது ஒரு போலரைசர். இங்க ஒரு லாஸ்ட்ல ஒரு போலரைசர் வரும், டாப் போலரைசர்னு சொல்லக்கூடியது. இது வந்து பாட்டம் போலரைசர். ஸோ பாட்டம் போலரைசர் வருது. லைட் சிக்னல் வந்து இந்த பாட்டம் போலரைசரை கிராஸ் பண்ணி வரும்போது எப்படி வருது அப்படின்றத தான் இங்க காட்டுறாங்க. சரிங்களா? இது தனியா இந்த மாதிரி வருது. உள்ள வந்து இது வந்து டிஎஃப்டி ஸ்கிரீன், ஒரு இது வந்து டிஎஃப்டி எல்இடி டிவியோடைய பார்ட்ஸ். இதை தாண்டி வந்து இங்க கலர் ஃபில்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த கலர் ஃபில்டர்ஸ் வழியா எந்த லைட்ஸ் ஆன்ல இருக்கோ அந்த லைட்ஸ் மட்டும் விசிபிள் ஆகி இங்க என்ன கலர் வேணுமோ அந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் திரும்புது பாத்தீங்களா? திரும்புற இடம் ஆன் ஆகுது. ஸோ இந்த மாலிகூல்ஸ் வந்துட்டு டைரக்ஷனை மாத்துது பாத்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி இருக்கிறது ஆஃப்லைன்ல இருக்கிறது மட்டும் லைட் அலோவ் பண்ணுது. அங்க மட்டும் ஆர்ஜிபின்னு சொல்லக்கூடிய கலர்ஸ் வந்து விசிபிலிட்டியா இருக்குது. இந்த கலர் ஃபில்டர் தாண்டி வரும்போது என்ன கலரோ அந்த டென்சிட்டிக்கு ஏற்ற இன்டென்சிட்டிக்கு ஏற்றாப்புல ஒரு செகண்ட்க்கு 60 ஸ்லைடு ஃப்ரேம் மாறி மாறி வரனால நமக்கு விசிபிலிட்டியா வருது. நம்ம பார்க்கக்கூடிய இமேஜ் தான் வந்தது.
ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த மாதிரி தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஒர்க்கிங்லாம் நடக்குது. இதுல வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எல்சிடி எல்இடி டிஸ்பிளேஸ் இதனுடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்பேர் டு த சிஆர்டி டிவியோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ஃபுட் பாத் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும். ஓகேங்களா. பழைய டிவி பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கும், ரொம்ப நீளமாகவும் இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி இல்லை. ஸோ வால் மவுண்ட் பண்ற அளவுக்கு மிக சின்ன அளவு தான் இருக்கும். சிஆர்டியோட கம்பேர் பண்ணும்போது 1/6 சரிங்களா, 6ல் ஒரு பகுதி மட்டும் தான் எங்க ஃபுட் பார்த்துருக்கும். அப்புறம் லைட் வெயிட்டா இருக்கும். சிஆர்டியோட கம்பேர் பண்ணும்போது எல்சிடி டிவியோ எல்இடி டிவியோ ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். எல்சிடி டிவி எல்சிடி டிவியை விட எல்இடி டிவி அதை விட ரொம்ப ஸ்லிம்மா தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பவர் கன்சப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சிஆர்டி டிவியை கம்பேர் பண்ணும்போது 4ல் ஒரு பங்கு அளவு தான் கரண்ட் வந்து கன்சப்ஷன் இருக்கும், ஒரு பங்கு அளவு தான் கரண்ட் கன்சியூம் பண்ணும். தென் எல்சிடி டிவியை எல்இடி டிவியோட கம்பேர் பண்ணும்போது எல்இடி டிவி கிட்டத்தட்ட 30% வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது எல்இடி டிவி வந்து 40% வரைக்கும் பவர் கன்சப்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து இது வந்து ஃபிளாட் ஸ்கிரீனா இருக்கும், பிக்சர்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் மட்டும்தான் இதுல இருக்க போகுது. ஸோ அதனால வந்துட்டு இதுல வந்து 20 இன்ச்சுக்கு மேற்பட்ட சைஸ்களும் இருக்கும். கிட்டத்தட்ட 105 120 அந்த மாதிரி சைஸ்கள் வரைக்கும் கிடைக்குது. அப்புறம் ஆங்கிள் வந்து புவர் ஆங்கிள் வந்து இதுல இருக்கும். கான்ட்ராஸ்ட் இலுமினேஷன் வந்து கம்மியா இருக்கும். லோ லூமினன்ஸ் இருக்கும். இந்த எல்சிடியோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சைஸ் வந்து ஸ்மால், பவர் கன்சப்ஷன், லைட் வெயிட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கா இருக்கும். நம்ம இப்ப எல்சிடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, சேம் அதே தான். இப்போ எல்இடி வந்துட்டு ப்ராசஸிங் எல்லாம் ஒண்ணுதான். எல்சிடி அப்படின்றதுல வந்து CCFL சொல்லுவாங்க. இதுல ஃப்ளோரசன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ கோல்டு கேத்தோடு ஃப்ளோரசன்ட் லைட்ஸ் வந்துட்டு இதுல யூஸ் பண்றாங்க. ஃப்ளோரசன்ட் லைட்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி லைனா இருக்கும் சரிங்களா. ஒரு ஃப்ளோரசன்ட் லைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லைட்ஸ் தான் வந்துட்டு எல்சிடி டிவிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா. இது வந்து CCFL அப்படின்ற பேக் லைட்ல யூஸ் பண்ணக்கூடியது. பேக் லைட்ல வந்துட்டு நம்ம CCFL லைட்ஸ் யூஸ் பண்ணுவோம் எல்சிடி டிவிக்கு. அதே அட் சேம் டைம் எல்இடி டிவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக் லைட் வந்து எல்இடி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 1 2 3 தனித்தனியா இருக்கும். இதை பார்த்தாலே தெரியும். இது வந்து எல்இடி டிவி, இது வந்து எல்சிடி டிவி. உள்ள இருக்கிற ஃபிலமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா லைட் எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு டியூப் டைப்ல இருக்கும். எல்இடி டிவில வந்து இந்த மாதிரி டாட்டடா தான் இருக்கும். ஒரு சின்ன டாட்டடா இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சின்ன சின்ன டாட்டடா தான் இருக்கும். எல்சிடி டிவில இந்த மாதிரி ஃப்ளோரசன்ட் லைட் யூஸ் பண்றால என்ன செய்யும் அப்படின்னா ஹீட் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும், அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். எல்இடி டிவில வந்துட்டு எல்இடி டைப் எல்இடி வந்து யூஸ் பண்றதுனால லைட் எமிட்டிங் டயோடுனால இதுல வந்து ஹீட் வந்து கம்மியா தான் இருக்கும். எல்சிடி டிவில வந்து CCFL யூஸ் பண்றதுனால எல்சிடி டிவி வந்து பவர் வந்து எல்இடி டிவியை காட்டிலும் 30-40% அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாம இதுல வந்துட்டு எல்சிடில வந்துட்டு ஏதாவது ஒரு CCFL போச்சு அப்படின்னா அது செட்டை அப்படியே மாத்தணும். எல்இடி டிவில வந்து வெறும் எல்இடி மட்டும்தான். ஸோ அதை வந்து சர்வீஸ் பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதுவும் இல்லாம எல்சிடி டைப் டிவிகளில் வந்துட்டு இந்த CCFL பேக் லைட் வந்து CCFL மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது பேக் லைட் ஃபுல்லா வந்துட்டு CCFL லைட் தான் யூஸ் பண்ணணும், வேற எங்க ஆங்கிலும் யூஸ் பண்ண முடியாது. ஆனா எல்இடி டிவி அந்த மாதிரி இல்லை. எல்இடியில வந்து ஃபிளாட் டைப்பு, கார்னர் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்இடி டைப் வந்து பேக் லைட்ல பின்னாடி வைக்கிறதுக்கு போது இந்த சைட்லயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைண்ட் பண்ணிடுவாங்க. இந்த சைடு டைப்ல இந்த கார்னர் டைப்ல வந்து எல்இடியை வந்து பைண்ட் பண்ணிட்டு இங்க இருந்து அந்த லைட்டை வந்து இலிமினேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதனால மோர் ஸ்பேஸ் வைஸ் வந்து நல்லா மோர் ஸ்பேசியஸ் கிடைக்கும். லைட்டோட ஹீட்டிங் வந்து குறையும். அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் ஃபுல்லா இதுல தான் வருது. In a backlight system used the complex displays. இந்த டிஸ்பிளே வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ், ஸ்கிரீனு, அப்புறம் மானிட்டர்ஸ், எல்சிடி ப்ரொஜெக்டர்ஸ்,
இப்போ பிடிஏ, டிஜிட்டல் டிவைசஸ் அண்ட் கேமரா முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே வந்து இந்த எல்சிடி ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம டிஜிட்டல் கேமரா வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் பயன்படுத்தக்கூடிய டிஸ்பிளேயும் எல்சிடி டிஸ்பிளே தான். அப்புறம் பிரைட்டர் டிஸ்பிளே அப்படின்றது, டிஸ்பிளேக்கு பிரைட்டராக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எல்சிடியில் வந்துட்டு சிசிஎஃப்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்புவை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கோல்டு கேத்தோடு ஃப்ளோரோசன்ட் லைட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே இது எல்இடி டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்லக்கூடிய அந்த டயோட்ஸ் வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பவர் இன்டென்சிவ் வந்து நம்ம பவராக இருக்கும், வெரி எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் காஸ்ட்லி, அவ்வளோதான். இது ரெண்டும், வேற எந்த ஒரு இதில் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், HCFL பேக்லைட் எல்சிடி டிவி. ஸோ இந்த எல்சிடி டிவி இது ஒரு எல்சிடி டிவி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேத்தோடு ஃப்ளோரசன்ட் லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கேத்தோடு ஃப்ளோரசன்ட் லைட்டு. ஸோ லைன் பை லைனாக இருக்கும். இதுலேருந்து வரக்கூடியது இந்த இது. இதில் வந்து யூசர் வந்து போலரைசேஷன் கரெக்டாக நடக்கும். லிக்விட் டிஸ்பிளே வந்துட்டு பேனல் உங்களுடைய ஓகேங்களா. ஸோ அதிகமான பிரைட்னஸ் இருக்கும். இது வந்து எல்இடி பேக்லைட்டில் வந்து எல்இடி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுதான் பேக்லைட்டு. ஸோ இதில் வந்துட்டு எல்இடி டைப் எல்லாத்துலேயுமே எல்இடி மவுண்ட் ஆகிருக்கும். இந்த பேக்லைட் ஃபுல்லாகவே எல்இடி பேக்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபுல்லாக எல்இடி மவுண்ட் ஆகிருக்கும். இதுலேருந்து இந்த பக்கம் வர்றது. ஸோ இதனுடைய டிவி மானிட்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்சிடி பேக்லைட் வச்சுருக்காங்க, டிப்ளெக்சர் வச்சிருக்காங்க, போலரைசர் வச்சிருக்காங்க, எல்சிடி பேனல் வச்சிருக்காங்க. ஸோ சேம் எல்சிடி பேனல்ல தான் எல்இடிலையும் வரும். ஓகேங்களா. ஆன்டி கோட்டிங் டிஸ்பிளே ஸ்கிரீன். ஸோ இந்த டிஸ்பிளே ஸ்கிரீன்ல வரக்கூடியது எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். பேக் சைட் பேனல்ல மட்டும் எல்இடி மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் ஒன் எட்ஜ் எல்இடின்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இது இந்த எட்ஜ் டைப் எல்இடி வந்துட்டு எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த எட்ஜ் டைப் எல்இடி டைப்ல தான். இதுல வந்து இந்த ஓரத்துல எல்இடியை வந்து மவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ பேக் லைட்ல வந்துட்டு எல்இடி வந்து எட்ஜ் டைப் எல்இடியா மாற்றி அதுல இருந்து வரக்கூடிய இலுமினேஷன் அந்த லைட்ஸை வந்துட்டு நம்ம போலரைசேஷன் பண்ணி இது வழி கரெக்டாக வந்து ஸ்க்ரீன்ல வந்து அதே தான் இதுலையும் கைட் பேட்டர்ன் இருக்கும், டிராஃப்ட் யூசர் இருக்கும், போலரைசேஷன் இருக்கும், எல்சிடி பேனல் இருக்குது. ஓகேங்களா, எல்சிடி பேனல் ஆன்டிகோட்டிக் டிஸ்பிளே ஸ்கிரீன் சேம் அதே தான். ப்ராசஸ் எல்லாமே எல்சிடியில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். எல்இடியில் வந்து பேக் அண்ட் பேனல் மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எட்ஜ் டைப் எல்இடி அப்படின்றது இந்த மாதிரி மாடல்கள். இந்த மாதிரி மாடலில் வந்து ரைட் சைடு டாப் லெஃப்ட் சைடு கார்னரோ அல்லது ரைட் சைடு கார்னரோ அல்லது பாட்டம் அல்லது அப்பர் சைடு வந்துட்டு எல்இடியை மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.